கொரோனா பீரியட்லயே அவ்வளவு நிர்வாகத்தை கரெக்டா பண்ணாரு. ஏன்னா அவருக்கு எதிராக எவ்வளவு பேர் சரி பண்ணாலும் ஆட்சியை கட்சிதமா நடத்தினார்ல, அது வந்து அவர் வந்து இந்த வாட்டி செஞ்சாருன்னா நல்லா செய்வார். சுயநலம் இல்லாத தன்னலமா பண்ற ஒரே தலைவர் எடப்பாடி. திராவிட மாடல் ஆட்சியில திராவிட மாடல் ஆட்சியார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் அந்த கட்சியை கட்டி காத்ததுல பெரும் பங்கு வகிக்கிறது அவர் தான். நம்ம கனிமொழி அக்கா வந்து வந்த உடனே நாங்கள் இந்த நாட்டில் விதவைகள் ரொம்ப ஜாஸ்தி ஆகுறாங்கன்னு சொல்லின்னு இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு தான் இப்போ முதல் பதிலை கொடுக்கணும். இப்போ எத்தனை விதவைகள் இருக்கிறாங்க, எத்தனை விதவைகள் போயிட்டாங்க. இப்போ ஸ்டாலின் வந்து ஒரு 5 வருஷத்துல வந்து என்னத்தை பண்ணார்? ஒன்றுமே பண்ணல. அவர் சும்மா ஏதோ அப்படி புளிப்பு காட்டிட்டு அங்கே பண்ண இது பண்ண அது சிதை பண்ணிட்டு எடப்பாடி பழனிசாமி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரோட ஒரு நல்ல மனுஷன், 4 வருஷம் நல்லா ஆண்டார், நல்லா இருந்தது. எப்படி நல்லா இருக்குன்னு சொல்றீங்க? எப்படி நல்லா முன்னாடி வந்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு சொல்ல எம்பி நல்லா இருந்தது. அந்த ஆட்சியை கெடுக்கணும்னு சொல்லிட்டு கெடுத்துட்டாங்க. அதை வந்து ஒரு முன்னிருந்து எடுத்து அந்த ஆட்சி இப்போ ஸ்டடி கொண்டு வந்திருக்காரு. நல்லா சிறப்பாக ஆட்சி பண்ணாருங்க. திருப்பியும் அவரே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அம்மா எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரிக்கு அவரும் அம்மா செஞ்சதை அப்படியே ஃபாலோ பண்ணாரு. அவங்க இந்த அம்மா உணவகம் போட்டாங்க. அப்புறம் கிராமத்தோறும் இந்த தண்டலாம் ஒழிச்சாங்க. அப்படி ஏழை மக்கள் பாடுபடுறதுக்காக மிகவும் பாடுபட்டாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணாரு எடப்பாடி. அதெல்லாம் திருப்பி எடப்பாடி தான் வரணும். எடப்பாடி நல்ல ஒரு முதலமைச்சர். எல்லாருக்கும் அவர் காலத்துல வந்து ஆட்சியில நல்ல ஒரு இது பண்ணியிருந்தார். மக்களுக்கு எந்த துன்பமும் கிடையாது, எந்த கஷ்டமும் கிடையாது. அவர் வந்து முதலமைச்சரா மறுபடியும் வரணுன்றதான் எங்களுடைய எண்ணங்கள் தான். அதுதான் மெயின். அவர் வந்து இங்க வந்து சட்டம் ஒழுங்கு கரெக்டா கொண்டாடுறாரு. மக்களுக்கு வந்து என்னென்ன தேவை குடிமராமத்து பணி இதெல்லாம் வந்து செய்தாரு. மக்களுக்கு வந்து கரண்ட் பில்லோ வீட்டு வரியோ டேக்ஸோ இதெல்லாம் போட்டு ஏற்றவே இல்லை. அவர் இருந்த வரைக்கும் கரெக்டா பண்ணிட்டு கொரோனா பீரியட்லயே அவ்வளவு நிர்வாகத்தை கரெக்டா பண்ணாரு. ஆனா இப்ப இருக்க இது வந்து அந்த அளவுக்கு நிர்வாகம் பண்ணல. அவரு அந்த 2 வருஷம் கொரோனாவிலையும் கஷ்டத்துக்கு பஞ்சத்துக்கு எல்லாத்துக்குமே மக்களுக்கு சேவை செய்து அது நாங்கள் பாராட்டும். அதாவது அவரே மறுபடியும் வந்தா எங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும், மக்களுக்கும் நல்லா இருக்கும். எனக்குன்றதுல எல்லா மக்களுக்குமே நல்லா இருக்கும். அம்மா இருக்கும்போது தான் எடப்பாடி இருந்தாரு. எடப்பாடி இருக்கும்போது நல்லா தான் செஞ்சாரு. அந்த அம்மா செஞ்ச மாதிரி அவர் செய்து தந்தார். நல்லா தான் செய்வார் அவர். ஐயா வந்தா சில வந்தா மக்களுக்கு உதவி செய்வாரு. எப்படி சொல்றீங்க அவர் செய்வார்னு? அவர் செய்வாரு, செஞ்சே ஆவார். வந்தா நல்லா செய்வாரு. எதனால வந்தா நல்லா செய்வார்னு நினைக்கிறீங்க? 4 வருஷம் கொரோனாவில் நல்லா ஆட்சி நடத்தினாரு. ஆனா இப்ப வந்து நல்லா செய்வார். வந்தா 4 வருஷம் ஆட்சி நல்லா இருந்துச்சுங்கிறீங்க. அவர் ஆட்சி திருப்பி அவர் வந்தா நல்லா செய்வார் நம்புறீங்களா? ஏன்னா அவருக்கு எதிராக எவ்வளவு பேர் சரி பண்ணாலும் ஆட்சியை கட்சிதமா நடத்தினார்ல, அது வந்து அவர் வந்து இந்த வாட்டி செஞ்சாருன்னா நல்லா செய்வார். ஓகே. எடப்பாடி பழனிசாமி ஐயா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு நல்ல தலைவர் தான். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. 50 வருஷமா ஃபீல்ட்ல இருக்காரு. அவரு நிஜமா அவரோட ஆற்றல் நல்லா தான் இருந்தது. கடந்த ஆட்சி எப்படி இருந்துச்சு? அவர் ஆட்சி நல்லா இருந்தது. மக்கள் எல்லாம் கரெக்டா சட்ட ஒழுங்கு கரெக்டா கொண்டு போனாரா? எல்லாம் கரெக்டா இருந்தது. ரொம்ப கரெக்டா இருந்து. கொரோனா டைம்ல தான் அவங்க இருந்தாங்க பெரும்பாலான டைம். அந்த டைம்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா பண்ணாரு. யாருக்கும் வந்து பெரிய டென்ஷன் எல்லாம் இல்ல. கொரோனா காலத்துல நல்லா பண்ணாரு. ஓரளவு மத்திய சப்போர்ட் இருந்தனால ஓரளவு நல்லா அவனால பண்ண முடியாது. அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல தலைவர் தான். எடப்பாடி வந்து பண்ணுவாரா மாட்டாரா? பண்ணுவாரு, அதான் பண்ணுவாரு. எதனால அவர் பண்ணுவாருன்னு சொல்றீங்க? ஏற்கனவே பண்ணிருக்காருல்ல. ஏற்கனவே எப்ப சொல்றீங்க? கடந்த ஆண்டுல செஞ்சுட்டாருல. அந்த ஆட்சி நல்லா இருந்துச்சுங்களா? எடப்பாடி வந்து செய்வாரு. எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும். நல்ல ஆளுமையுள்ள தலைவர் அவர். தமிழ்நாட்டுக்கு வேண்டிய முக்கியமான முதலமைச்சர் அவர் தான். தமிழ்நாட்டுக்கு வேண்டிய முக்கியமான, ஏன்னா அவர் பண்ண சேவைகள் அப்படிங்க. நீட்டுக்கு இது தந்தாரு. 7% மருத்துவ கல்விக்கு யார் தந்தா? இது வரைக்கும் எந்த ஆட்சியாளர் பண்ணியிருக்காங்க? இவரை தவிர வேற யாரும் பண்ணது இல்லைல்ல. அது எல்லாருக்கும் சுயநலம் இல்லாத தன்னலமா பண்ற ஒரே தலைவர் எடப்பாடி தான். இதுக்கு முன்னாடி 4 வருஷம் ஆண்டாரா அந்த ஆட்சி பண்ணாரு. பொற்கால ஆட்சி, தமிழ்நாட்டின் பொற்கால ஆட்சி தான். அதான் சொல்லணும். வேற எந்த ஆட்சியும் சொல்ல முடியாது. இப்ப இருக்க வந்து திராவிட மாடல் ஆட்சியில திராவிட மாடல் ஆட்சி அது. சரிங்களா? எனக்கு எடப்பாடி ஆட்சி பொற்காலம். மறுபடியும் அந்த ஆட்சி வரணும் நம்மளுக்கு. நல்ல டைப், நல்ல ஒரு எடப்பாடி பழனிசாமி. இல்ல அவரு தமிழ்நாட்டுக்கு வேணுமா? தமிழ்நாட்டுக்கு வேணும் தான்.
எதனால வேணுங்கிறீங்க? அவர் கடந்த கால ஆட்சி எப்படி இருந்துச்சு? கடந்த காலத்து நல்லா இருந்துச்சு. சோழ மண்டல் பகுதியெல்லாம் பாதுகாத்தாரு. இத்தனை வராமல் நல்ல தலைவர் தான். எடப்பாடி வந்து ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் அந்த கட்சியை கட்டி காத்ததில் பெரும் பங்கு வகிக்கிறது அவர் தான். எதனால அப்படி சொல்றீங்க? அது எடப்பாடி ஐயா. இந்த 5 வருஷ காலத்தில் எத்தனையோ இடர்பாடுகளை சந்தித்து இந்த தேர்தலில் எத்தனை தடவை தோத்தாலும் இப்போ கட்சி முழுமையான எதிரிங்கிட்ட இருந்து காப்பாற்றி இந்த கட்சியை நல்ல முறையில் வழிநடத்தி அந்த ஒரு தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய அந்த ஆளுமையை நிரூபிச்சிருக்காரு. எனக்கு கடந்த ஆண்டுல முதலமைச்சர் இருந்தார் 5 வருஷம் போன பீரியட். அது எப்படி இருந்துச்சு அந்த இது? அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி பெண்கள் அதான் இந்த பாலியல் வன்கொடுமையெல்லாம் கிடையாது. சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் இருந்தது. சரியான முறையில் ஆட்சி பண்ணார். எல்லாரையும் கட்டுக்கோப்பில் வச்சுருந்தார். ஆனாலும் துரோகிகள்னால அவர் வீழ்த்தப்பட்டார். 2021ல் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் க்ளோஸாக போச்சு. ஸோ ஒரு 5% 10% இதில் வந்து டிஎம்கே உள்ளே வந்துட்டாங்க. பட் பீப்புளுக்கு நிறைய சப்போர்ட் வந்து ஏடிஎம்கே அந்த சைடில் தான் இருந்தது. மீன்ஸ் கொரோனா வைரஸ் வரும்போது இபிஎஸ் அதாவது ஏடிஎம்கே வந்து உண்மையிலேயே நல்லா பண்ணாங்க. அது வந்து டிஎம்கே எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா இபிஎஸ் வந்துட்டாரு, இவர் சும்மாவே வந்தது டம்மி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவர் நல்லாவே பண்ணாலும் அவர் வந்து ஒரு ராங்காக ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்ததுனால இப்போ அவரால் வர முடியாமல் போச்சு. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இபிஎஸ் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் இந்த வாட்டி வந்தது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் ஆட்சி பண்ணாருன்னா அந்த காலம் எப்படி? அந்த டைம்ல வந்து நிறையவே, அதாவது இப்போ நம்ம எக்கனாமி வந்து டவுனா இருக்கும் போது ஓரளவுக்கு ஸ்டேபிளா கொண்டு வந்தாரு. அதாவது அவர் என்னதான் பண்ணாலும் அவங்க வந்து ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணாங்கன்னு வெளியே சொல்லவே இல்லை. மீன்ஸ் நிறைய இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎம்கே வந்து இப்போ வந்து நிறைய விஷயம் பண்ணாலும் அவங்க பிராண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் ஏடிஎம்கே அதை வந்து விட்டுட்டாங்க. அதை பிராண்ட் பண்ணாததுனால இப்போ இபிஎஸ் ஏடிஎம்கே கொஞ்சம் டவுனா இருக்கிற மாதிரி இருக்கு. டிஎம்கே வந்து அவங்கள நெகட்டிவா காமிச்சு அவங்க பிராண்டு பெருசா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டுகளும் நல்லா தான் பண்ணாரு. இந்த 5 ஆண்டுகள்ல எங்களை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்கு எந்த விதமான ஒரு பயனும் இல்லை இந்த 5 வருஷத்துல. ஏன்னு கேட்டா அவங்க கொடுத்த மிடில் கிளாஸுங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை அவங்க எதுவுமே செய்யல. முதல்ல வாய்க்கிட்ட வைக்கணுமா, முதல்ல வீட்டு வரிகளை எல்லாம் ஏகப்பட்டதை அவர் ஏற்றி விட்டார். இந்த ஆட்சியிலேயே ஏற்றிட்டாங்க. அவர் ஆட்சியில ஏற்றல. அப்புறம் 2வதா கேஸ் எல்லாம் 100 ரூபாய் குறைக்கிறேன்னு சொன்னார். இதுவரையிலும் அவர் குறைச்சவர் கிடையாது. ஏன்னா குறைக்கவும் முடியாது அவரால். முதல் கையெழுத்து சாராய கடையை ஒழிப்பேன்னு சொன்னார். அதுவும் அவரால் பண்ண முடியல, பண்ண மாட்டார். ஏன்னா நம்ம கனிமொழி அக்கா வந்து வந்த உடனே நாங்கள் இந்த நாட்டில் விதவைகள் ரொம்ப ஜாஸ்தி ஆகுறாங்கன்னு சொல்லின்னு இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு தான் இப்போ முதல் பதிலே கொடுக்கணும். இப்போ எத்தனை விதவைகள் இருக்கிறாங்க, எத்தனை விதவைகள் போயிட்டாங்க. எடப்பாடி வென்றால்தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய அபிப்பிராயம். எடப்பாடி அதாவது யாருக்குமே முன்னாடி இருந்தார், 4 வருஷம் இருந்தார் இல்லையா எடப்பாடி. அப்போ எல்லாமே நல்லா தான் இருந்தது. இப்போ அதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்து ஒரு 5 வருஷத்துல வந்து என்னத்த பண்ணார்? ஒன்றுமே பண்ணல. அவர் சும்மா ஏதோ அப்படியே புளிப்பு காட்டிட்டு அங்கே பண்ண இது பண்ண அது இதுன்னு பண்ணிட்டு காலத்தை ஓட்டிட்டு போயிட்டு அந்த பொம்பளைக்கு 500 ரூபா கொடுத்துட்டு 500 ரூபாய் 5000 ரூபா கொடுத்துட்டு இந்த பஸ்ஸுக்காரன் ஓசு பஸ்ஸை கொடுத்துட்டு அவளை ஏமாற்றி ஓட்டு வாங்குற கதி தான் அந்த ஆள். எப்பவுமே அந்த கருணாநிதி விட ஓரளவு பரவாயில்ல எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாரு. இவர் வந்தாரும் ஒன்றுமே செய்யலை. 2020 இவர் தான் வரணும், எடப்பாடி தான் வரணும். இல்லை, அவர் உண்மையிலே நல்ல மனுஷன் தான். உண்மையிலே ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம் சிஎம்மாக இருக்கும்போது கூட உதாரணத்துக்கு அந்த புயல்லாம் வரும்போதெல்லாம் கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ இப்போதைக்கு இருக்க ஒரு ஜென்டிலான மனுஷன், ஜெனைனான ஆள் தான். இதுக்கு முன்னாடி 4.5 வருஷம் பெட்டர்னு தான் நினைக்கிறேன் என்ன கேட்டிங்கன்னா. இப்போ இருக்க டிஎம்கே விட கொஞ்சம் பெட்டராக தான் இருக்காங்க. சட்ட ஒழுங்கு கட்டுப்பாடு சில அத்துமீறல்கள்லாம் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுவில் ஆட்களெல்லாம் சுட்டாங்க. அதெல்லாம் இன்னும் யாரும் மறக்கலை.
ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் மறக்கலை யாரும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு தான் இருக்கும். கொஞ்சம் இருந்துச்சு. பட் ஆனால் அது எடப்பாடி பீரியடில் வராது. ஸோ அந்த கொஞ்சம் அம்மா இறந்ததோட அந்த குழப்பம் இருந்துச்சு. பன்னீர்செல்வம்லாம் இருந்தார். ஸோ ஆட்சி மாற்றம் அந்த குழப்பத்தில் அது உருவானதே தவிர அது எடப்பாடி கிட்ட சொல்ல முடியுமான்னு தெரியல. பட் ஆனால் அவர் எனக்கு தெரிஞ்சு பெட்டரான ஆட்கள் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி வந்து ஒரு அரசியல் பின்புலம் இல்லாமல் விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவர், ஒரு நல்ல மனிதர். 4 வருஷம் ஆட்சியில் இருந்தவர். நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல விதமாக நல்ல பலனுள்ள எல்லா ஏழை மக்களுக்கு, விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா பண்ணார். காலேஜ் 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார். அவர் ஆட்சியும் பரவாயில்லை மக்களுக்கு. இதுவரை 4 வருஷம் ஆண்டார்ல, அது எப்படி இருந்துச்சு அந்த ஆட்சி காலம்? எது கொரோனா டைம்ல எடப்பாடி இருந்தாரு. இல்லை, அது அவர் ஓரளவுக்கு நல்லா திறமையாக நல்ல விதமாக தான் ஆட்சி பண்ணார். அவர் நல்ல மனுஷன்தான். அவர் ஆட்சி செய்யும்போது 5 வருஷத்தில் எந்தவித அசம்பாவிதமும் இல்லை. அது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயந்தான். கொலை, கொள்ளை, திருட்டு, கற்பழிப்பு, சிறு பிள்ளைகள் கற்பழிப்பு அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால் வந்து அவர் இருந்த ஆட்சியை வந்து வரவேற்கிறேன், இப்பவும் வரவேற்கிறேன். அவர் வந்தாக்கா நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் இருக்கும்போது ஆட்சி செய்யும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. அது எந்தவித மாற்றமும் கிடையாது, எந்தவித இதுவும் ஒளிவு மறைவு எதுவும் இல்லாமல் நான் சொல்கிறேன். நான் நல்லா சைலண்ட்டாக போயிருந்தது, எந்தவித இதுவும் கிடையாது. ஒரு சண்டை சச்சரவு, ஆர்ப்பாட்டம், போராட்டம் அது இது எதுவுமே கிடையாது. முக்கியமாக இந்த பெண்களுடைய இது எதுவுமே இல்லாமல் இருந்தது. அது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். அது பொன்னாட போத்தி இல்லை, அதுக்கு மேலே ஏதாவது இருந்தால் கூட நான் செய்வேன். எடப்பாடியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எடப்பாடி சூப்பராக ஆட்சி பண்ணார் கடந்த பல 4 வருடங்கள். இப்போ வந்து கூட்டணி சரியான கூட்டணி அமைச்சிருக்காரு. டெபினட்டாக வெற்றி பெறுவார். வாழ்த்துக்கள் எடப்பாடி. அவர் வந்து 2026 வெற்றி பெறுவார். ஆமா. செய்வார் மக்களுக்கு. நல்லா செய்வார். அவர் கடந்த தேர்தல் தப்பு, ஒரு பர்டிகுலர் சமூகத்துக்கு 10.5% ரிசர்வேஷன் கொடுத்ததும் அந்த டிடிவி தினகரன்லாம் ஒருங்கிணைச்சு பண்ணாதுன்னு தான் அவர் இப்போ கடந்த எலெக்ஷனில் செய்த தப்பு.